இதோட ஒரு ஜனநாயக படுகொலை இருக்கவே முடியாதோ அப்படின்ற கேள்வி தான் எழுது. இது முதல் தடவை இல்லை. அரசாங்கங்கள் வந்து பொதுமக்கள் மேலேயோ எளியோர் மேலேயோ வந்து வன்முறையை கட்டவிழ்த்துடுது இது முதல் முறை இல்லை. எனக்கு பேசிக்காக சில கேள்விகள் இருக்குது. முதல்ல அவங்கெல்லாம் யார்? தீவிரவாதிங்களா? இல்லை அவங்க தான் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்க எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க? சரி, எண்ணெயிலேருந்து போராட்டம் பண்ணுறாங்க. சரி, கோர்ட் டைரக்ஷன் படி அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். எப்போ பண்ணணும்? யார் வச்சு யாரை அரெஸ்ட் பண்ணணும்? நடுராத்திரியில் கலைஞரை அரெஸ்ட் பண்ணபோது தமிழகமே கொந்தளிச்சதில்ல. உங்கள் அப்பா கலைஞரை அரெஸ்ட் பண்ணபோது தமிழகமே கொந்தளிச்சோம்ல. அப்போ நான் 4வது 5வது படிச்சுட்டு இருந்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து தானே குரல் கொடுத்தோம், அநியாயத்தை எடுத்து குரல் கொடுத்தோம். அடுத்த 2004 2006 தேர்தலையும் அதனால தானே அதிமுக தோக்கடிச்சோம். இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு வன்முறையை நள்ளிரவில் அவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. எனக்கு கண்ணில் ஒரு பெண் காவலர் கூட படலை. பொம்பளைங்களை ஏங்க ஆம்பளைங்க மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறீங்கன்ற கதறல், சுதந்திர தினம் இதுக்குதானான்ற கதறல், ஜெய் பீம்ன்ற அலறல், இது மட்டுமே அங்கே கேட்குது. அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க? முதல்வரை சந்திக்கணும். முதல்வரை சந்திக்கணுன்றது அவ்வளோ பெரிய தவறா? கூலிப்பட டீமை சந்திக்கலாம், மேடையில் கம்யூனிசம்னு பேசலாம், ஆனால் போராடுறவன் அந்த போராட்டத்துக்கு வரக்கூடாது, போராட்டி எந்த ஒரு தீர்வையும் எதிர்பார்த்துடக்கூடாதுன்றதுக்கு அடித்து எடுத்துகிட்டு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் இல்லை, அரெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. அவங்கள வெளியிட சொல்லி ஆல்ரெடி கோரிக்கைகள்லாம் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு.